ராஜஸ்தானில் ஒரு 13 வயசு குழந்தை அவள் சட்டையில் ஏதோ கிழிஞ்சிருக்கு ஒட்டணும்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லை தேடுறா. ஒரு கல் கிடைக்குது, எடுத்துட்டு வந்து அந்த கல்லை ஓங்கி அடிக்கிற. அந்த கல் வெடிக்குது சார். அது கல் இல்லை, வெடிக்காமல் இருந்த ஒரு வெடிகுண்டு. அந்த குழந்தைய ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க. 1 மாதம் 2 மாதம் இல்லை, 18 மாதம் போராட்டத்தில் அந்த குழந்தையினுடைய உயிரை காப்பாற்றுறாங்க. அந்த மாளவிகா கதகளி டான்ஸராக இருந்த பொண்ணு 2 கைகளை இழந்து காலெல்லாம் அடிபட்டு நடக்க முடியாமல் பெரும் போராட்டத்துக்கு இடையில அவங்க உறவினர்கள்லாம் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்றாங்க, இந்த பொம்பளை பிள்ளைய வச்சு நீ என்ன பண்ண போற, இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, இனிமே இந்த பொம்பளை பிள்ளைனால உங்களுக்கு பாரமா தான் இருக்கும், கருணை கொலை பண்ணிடுங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. மாளவிகா அதை கேட்டு மனம் உடைஞ்சு போறாங்க. தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட நினைக்கிறாங்க. ஆனா மனதில் அந்த தன்னம்பிக்கையை உருவாக்கி படிக்க தொடங்குறாங்க. கல்வியை தன்னுடைய ஆயுதமாக எடுக்கிறாங்க, படிக்கிறாங்க. தனி போட்டித் தேர்வு எழுதி 2 தேர்வுல சென்டம் எடுக்கிறாங்க சார். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மாளவிகாவை முத்தமிட்டு சொல்கிறார், இவள் தன்னம்பிக்கையினுடைய அடையாளம்னார். ஐநா சபையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாளமாக, ஐநா சபையில் சென்று பேசக்கூடிய வாய்ப்பாக, டெல்லி ஸ்டீஃபன் யூனிவர்சிட்டியில் பொருளாதாரம் படித்த மாணவியாக, இன்றைக்கு உலகம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகளினுடைய தன்னம்பிக்கை அடையாளமாக மாளவிகா திகழ்கிறார். கல்வி என்கிற ஆயுதம் இருந்து விட்டால் வெடிகுண்டே வெடித்தாலும் வாழ்க்கையை நாம் வென்று விடலாம். இந்த உலகத்துல யாராலும் ஈடு செய்ய முடியாத உறவு அம்மான்னு. இந்த அம்மாவை இழந்த பின்பு பட்டினத்தார்ன்ற துறவி ஒரு பாட்டு எழுதியிருப்பாருங்க. 2 திங்களாக அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையலாக கிடந்த பின்பு பரிந்தடித்து செய்ய கையிலென ஏந்தி கனகமுலை தந்தாலே எப்பிறப்பில் காண்பேன். இனி இறந்துட்டாங்க, இனிமே எப்படி பார்ப்பேன். முந்தி தவம் கிடந்து 300 நாள் அளவும் அந்தி பகல் என சிவனை ஆதரித்து தொந்தி செறிய பெற்ற தாயார் தமக்கோ எரிய தணல் மூட்டுவேன். வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோல்மேலும் கட்டிலிலும் வைத்தென்னை காதலித்து முட்ட சிறகிலிட்டு காப்பாற்றும் தாயார் தமக்கோ விறகுலிட்டு தீ மூட்டுவேன். நொந்து சுமந்து விட்டு நோவாமல் ஏந்தி முளை தந்து வளர்த்தெடுத்து தாளாமே அந்தி பகல் என கையில் கொண்டென்னை ஆதரித்த தாய்க்கோ மெய்யிலே தீ மூட்டுவேன். அரிசியோ இடுவேன் ஆத்தாளின் வாய்க்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் உரிசையுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவியம்பு மானே என்று அழைத்த வாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ ஆத்தாளின் தலைக்கு கொள்ளிதனை வைப்பனோ கூசாமல் மெல்ல முகம் மேல் முகம் வைத்து மகனே என்று அழைத்த வாய்க்கு முன்ன இட்டத்தி முப்புறத்திலே பின்ன இட்டத்தி தென்னிலங்கையிலே நானும் இட்டத்தி மூழ்கவே மூழ்கவே. இந்த வளத்தை எடுத்த இந்த கையை எரியுதேப்பான்னு கேட்டிருப்பார். வேகுதே வெந்து பொடி சாம்பல் ஆகுதே பாவியேன் ஐயகோ மாக குருவி பரவாமல் கோதாட்டி என்னை வளர்த்து எடுத்த கை. சிவனை பார்த்து கேட்கிறாரு, வெந்துட்டாளாயா, உன்கிட்ட வந்துட்டாளாயான். வெந்தாலோ சோனகிரி வித்தகா நின் பாதம் வந்தாலோ என்னை மறந்தாலோ சன்னதமும் முன்னினைவில் வரம் கிடந்து என்னை ஈன்று எடுத்த தாய். இவர் அழுகிறத பார்த்துட்டு அத்தனை பேரும் அழுகிறாங்க. இவர் எழுதுறாரு, வீற்றிருந்தால் அன்னை வீதியில் இருந்தால் நேற்று இருந்தால் இன்று வெந்து நீரானால் பால் தெளிவிக்க வாருங்கள் ஏதென்று இரவாமல் எல்லாம் சிவமயமேன்னு எழுதியிருப்பார். இருக்கும் போதே பெற்றோரை ஆதரியுங்கள். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆனுவல் டே, அங்கே இயேசு பெருமானினுடைய பிறப்பை ஒரு நாடகமாக நடிக்கிறாங்க. அந்த நாட்டினுடைய அரசன் அத்தனை யூதர்களையும் வெளியேற்ற சொல்றாரு. இப்போ சிப்பாயாக நடித்த சிறுவன் ஒவ்வொரு இடமாக சென்று யூதர்களை வெளியேறுங்கள்னு சொல்லிட்டே வராங்க. அங்கே சூசையப்பரும் மேரி அம்மையும் இருக்காங்க. யூதர்களை நீங்கள் வெளியேறுங்கள்னு சொல்லும்போது அந்த சூசையப்பரும் மேரி அண்ணையும் அழுகிறாங்க. என்னுடைய மனைவி இப்போது கர்ப்பமாக இருக்கிறாளேன்னு சூசையப்பரும் மேரி அண்ணையும் அழுவது போன்ற காட்சி. இப்போ இந்த சிப்பாயா நடித்த சிறுவன் அதுவரை உணர்ச்சி வசப்பட்டு யூதர்களை வெளியேறுங்கள்னு கம்பீரமாக சொன்ன சிறுவன் இவங்க அழுகிறத பார்த்த உடனே சொல்றாங்க, இந்த அரசன் நாட்டை விட்டு உங்களை வெளியேற சொன்னாரு, ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, எங்க வீடு இன்னும் 2 தெரு தள்ளி தான் இருக்கு, இந்த பள்ளிக்கூடத்துலேருந்து 2 தெரு தள்ளி தான் எங்க வீடு இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன்னு அந்த பையன் சொல்றான். இந்த காட்சியை பார்த்து அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முதல்வர் ஓடி வந்து அந்த பையனை அரவணைச்சு முத்தமிடுறாரு. நான் இயேசு பெருமானினுடைய பிறப்பை நாடகமாக எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், ஆனால் இயேசு பெருமானே பிறந்து இந்த பள்ளியினுடைய மாணவனாய் வந்திருப்பது நான் செய்த மிகப்பெரிய புண்ணியம்னு அந்த முதல்வர் அவர்கள் சொன்னாராங்க. அன்பின் பாதையில் யார் இருந்தாலும் அவர்கள் இறை தூதர்களே. ஒருத்தர் கேட்காம நம்ம போய் அவங்களுக்கு உதவி செய்கிறது நம்மளுடைய மதிப்பையும் குறைக்கும், அந்த உதவியினுடைய மேன்மையும் அவங்களுக்கு புரியாமலே போகும்னு பாரதம் கற்றுக் கொடுக்குது. கிருஷ்ணரினுடைய தேரோட்டியின் பெயர் உத்தவன். அந்த உத்தவன் கேட்கிறாரு, கிருஷ்ணா நீ நினைச்சிருந்தா இந்த பாரத போரை தடுத்திருக்கலாமே, இந்த தர்மனை சூதாட விடாம பண்ணிருக்கலாமேன்னு. கிருஷ்ணர் சிரிச்சிருக்காரு. துரியோதன் பக்கம் சகுனி சூதாடுனானா, அப்போ தர்மர் என்ன பண்ணிருக்கணும், என்னை அழைச்சிருக்கணுமே. ஆனா தர்மன் என்ன தெரியுமா நினைச்சான், நான் அந்த இடத்திற்கு வந்துவிடவே கூடாது என்று தர்மன் நினைத்தான். நான் அந்த சூதாட்ட கூடத்தினுடைய வாயிலே நின்று கொண்டிருந்தேன். ஏதோ ஒரு கட்டத்தில் தன்னை இழந்த போது, நாட்டை இழந்த போது, சகோதரர்களை இழந்த போது, பொன் பொருள் என்ற
அத்தனையும் இழந்த தருமன் ஒரு முறையாவது என்னை அழைத்து விட மாட்டானா, என் பெயரை சொல்லிவிட மாட்டானா, ஓடி வந்து இவர்களை காப்பாற்றி விட மாட்டோமா என்று நின்று கொண்டே இருந்தேன். பாஞ்சாலி கூட முதலில் விவாதம் செய்தால், தன் அறிவு கொண்டு போராடினாள், தன் உடல் பலத்தை கொண்டு போராடினாள். எதுவும் நடவாத போது கிருஷ்ணா என்னை காப்பாற்று என்ற அந்த வாக்கியத்தை முடிப்பதற்கு முன்னால் நான் உள்ளே ஓடி சென்று அவளை காப்பாற்ற துணிந்தேன். இப்ப உத்தவன் கேட்டாரா, அழைச்சாதான் நீ போவியா, கூப்பிடாம நீ போமாட்டியா, அழைத்தால் தான் நீ போவியான். கிருஷ்ணருடைய பதில் என்ன தெரியுமா? ஒருவன் உதவி என்று கேட்காமல் அவனுக்கு நீ உதவி செய்ய சென்றால் உன் மதிப்பும் கெட்டுவிடும், உதவியினுடைய மதிப்பும் அவனுக்கு புரியாமல் போதும். இது கடவுள் என்றாலும் அவருக்கும் பொருந்தும் நாராம். ஒருவர் உதவி என்று கேட்காமல் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் அந்த உதவி வீணானதாக மாறும். சார், இந்த இல்லத்தரசிகள், குடும்ப தலைவிகள், அவர்கள் படக்கூடிய வேதனைய கார்த்திகா ஒரு கவிதையில் எழுதியிருப்பாங்க. நாங்களும் மின்விசிறிதான், ரெக்கைகள் இருந்தும் வீட்டுக்குள்ளேயே சுற்றி கொண்டிருக்கிறோம். படிச்சிருக்கோம்ப்பா, வீட்டை விட்டு வெளியே போக முடியலையே. இடது பக்கம் மகளும் வலது பக்கம் மகனும் என்னை பார்த்து படுத்து கொண்டிருக்க நான் மல்லாந்து உத்தரத்தை பார்க்கிறேன். உத்தரத்தில் தூக்கு போட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறது எனது வாழ்க்கைன்னு எழுதியிருப்பாங்க. எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தும் நாங்கள் காயப்பட்டு கொண்டே இருக்கிறோம். சமையல் அறையிலும் இந்த சமூகத்தாலும். நானும் என் கணவனும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம். ஆனால் இரு கோள்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவேளை எங்களுக்குள் இருக்கிறது. என் கணவனும் அன்னப்பறவையும் ஒன்றுதான், குறைகளை மட்டும் பிரித்து எடுத்து காட்டுகிறார். நான் நானாய் இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை, நான் நானாய் இருப்பதை அவர்கள் விரும்புவதில்லை. உருமாறுவதில் எனக்கு உடன்பாடில்லை. அதனால் அவருக்கு என்னை பிடிக்கவில்லை, அதனால் எனக்கு இந்த வாழ்க்கையும் பிடிக்கவில்லை. நாங்கள் வாழ்கிறோம், ஆனால் பிடித்துத்தான் வாழ்கிறோமா என்று தெரியவில்லை. ஒவ்வொரு இல்லத்தரசி பெயருக்குத்தான் அரசியாக இருக்கிறார்கள், வார்த்தைக்குத்தான் அரசியாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையெல்லாம் தரிசாகத்தான் இருக்கிறார். அந்த இளைஞன் கைகளில் காசு இல்லை, ஆனால் கண்களில் கனவு இருந்தது. அந்த இளைஞனுக்கு வேலை இல்லை, ஆனால் ஜெயிக்க வேண்டும் என்ற வெறி இருந்தது. வேலை தேடி தேடி இந்த ஊர்ல அவருக்கு வேலையே கிடைக்கல. மும்பைக்கு போறாரு. கையில வெறும் 200 ரூபா மட்டும்தான் இருக்கு. அந்த 200 ரூபாயும் அவர் யாரோ ஒருத்தர் திருடிட்டு போயிடுறாங்க. ரோட்ல படுத்திருக்காரு, வேலை இல்லை, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ரயில்வே ஸ்டேஷன்ல தங்குறாரு. ஒரு ஹோட்டல்ல ஒரு கூலி வேலை கிடைக்குது, பாத்திரம் கழுவுற வேலை கிடைக்குது. பாத்திரம் தேய்க்கிறதோட சேர்த்து தொழில் செய்வது எப்படி, வியாபாரம் செய்வது எப்படின்னு கற்றுக்கொள்றாருங்க. தனியா ஒரு தோசை கடை போடுறாரு, தள்ளுவண்டி கடை போடுறாரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க, மும்பையில வந்து தோசை கடை போடுறியப்பான்னு. ஆனா இவருடைய பேசக்கூடிய திறமையும் அந்த தோசையினுடைய சுவையும் அத்தனை பேரும் இருக்குது. அந்த இளைஞன் போராடி 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 அடுத்து ஒரு ஹோட்டல் தொடங்குறாரு. இன்றைக்கு உலகம் முழுவதும் 77 நாடுகளில் தோசா பிளாசா என்று தன்னுடைய தனி முத்திரையை பதித்திருக்கிறார் மிஸ்டர் பிரேம் கணபதி அவர்கள். தன்னுடைய திறமையின் மூலமாக, தன்னுடைய நம்பிக்கையின் மூலமாக இன்று உலகம் முழுவதும் தனது கனவை நிறைவேற்றிருக்கிறார் மிஸ்டர் பிரேம் கணபதி. இன்றைக்கு நம் தோசையை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு அவருடைய தன்னம்பிக்கை நினைவுக்கு வருகிறது. ஒருவர் தோசையின் மூலமாக தனது வாழ்க்கையின் ஆசையை நிறைவேற்ற முடியும் என்றால், நாமும் நம் திறமையை நம்பும் போது, நம் தன்னம்பிக்கை கொண்டு பயணிக்கும் போது உலகத்தில் நாமும் ஒரு தனி முத்திரையை பதிக்க முடியும். சார், நம்ம இறை தூதர்களை பார்த்துருக்கோமா, தேவதைகளை பார்த்துருக்கோமான்னா இல்லைன்னு சொல்கிறோம்ல. ஒவ்வொரு நர்ஸுமே இறை தூதர்கள் தாங்க, ஒவ்வொரு செவிலியர்களுமே தேவதைகள் தாங்க. காரைக்குடி பக்கம் ஒரு பெரிய பணக்காரரு, அவருக்கு 4 பசங்க, 4 பேருமே 4 வெளிநாடுகளில் இருக்காங்க. அவர் பெரும் பணம் அவர்கிட்ட இருக்கு. ஆனால் வயதான காலத்தில் எழுந்து தண்ணீர் குடிக்க போக முடியலங்க, வெந்நீர் வச்சு தர்றதுக்கு ஆள் இல்லை. அவங்க எல்லா பசங்களுமா சேர்ந்து ஒரு ஸ்டாஃப் நர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. 24 மணி நேரமும் அவரை இருந்து பார்த்துக்கிற மாதிரியான ஒரு நர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த நர்ஸு செவிலியர் தன்னுடைய அப்பாவை எப்படி பார்த்து கொள்வாங்களோ அப்படி பார்த்துக்கிறாங்க. அவருக்கு தொடச்சி விடுறதுலேருந்து, அவரை பார்த்து பார்த்து மருந்து கொடுக்கறதுலேருந்து, அவருக்கு உணவு கஞ்சி கொடுக்கறதுலேருந்து ஒவ்வொரு முறையும் அவரை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. இந்த அன்பில் நெகிழ்ந்து போன அந்த மனிதர் என்ன தெரியுமா பண்றாரு, தான் சொத்து எழுதும்போது தன்னுடைய சொத்தை 4 பகுதியாக பிரிக்காம 5 பகுதியாக பிரித்து ஒரு பகுதியை இந்த செவிலியர் பேர்லையும் எழுதி வச்சிடறாரு, நர்ஸு பேர்லையும் எழுதி வச்சிடறாரு. அந்த தந்தை இறந்த பின்பு இந்த 4 பேர் வந்து சண்டை போடுறாங்க, அது எப்படி இவ பேர்ல எழுதலான்னு. இந்த நர்ஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க, எனக்கு சொத்தெல்லாம் வேணாம், அப்பாவுடைய தவசத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த வேஷ்டி சட்டையும் சேர்த்து வச்சு படைங்கன்னு அந்த நர்ஸு கேட்குறாங்க. இப்போ இந்த 4 பேரும் வெளிநாட்டில் தான் இருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் இந்த நினைவு தினத்தை இந்த செவிலித்தாய் தான் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு செவிலியர்களும் தேவதைகள், இறை தூதர்கள்.
சார் நம்ம யாருக்காவது ஒரு கெடுதல் பண்ணணும்னு நினச்சோன்னா எப்படியாவது இந்த பிரபஞ்சம் அதே பயனை நமக்கு திரும்பி தரும் என்கிற எண்ணம் நமக்கு என்றைக்குமே இருக்கணும் சார். ஒரு பையனுக்கு அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. வந்த மருமக 4 நாளில் சொல்கிறா, அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, நீங்கள் தனியாக எங்கேயாவது போயிடுங்கன்றா, வேற எங்கேயாவது போயிடுங்க. இப்போ அந்த மாமியார் அந்த அம்மா சொல்கிறாங்க, ஏம்மா நான் இத்தனை நாள் இருந்துட்டேன், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்ல, அந்த குழந்தைய மட்டும் நான் பார்த்துட்டு போயிடுறேம்மான்றாங்க. இப்போ அந்த குழந்தையும் பிறக்குது, குழந்தை பிறந்துட்டான், பேரன் பிறந்துட்டான், அவன் என் வாயால் என்னை பாட்டின்னு கூப்பிட்றத மட்டும் நான் கேட்டுட்டு போகிறேம்மான். இப்போ பாட்டின்னு கூப்பிட்டோன்னே வந்து சொல்கிறாங்க, இப்போ கிளம்ப வேண்டியதானே அப்படின்னு. இந்த பேரன் ஸ்கூலுக்கு போகிறத மட்டும் நான் பார்த்துட்டு போயிடுறேனேம்மான்றாங்க. அந்த பையன் படிக்கிறான், என் பேரன் டிகிரி வாங்குறத மட்டும் நான் பார்த்துட்டு போகிறேம்மான். இப்போ அந்த பையனும் வளர்ந்துடுறான், அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க, இன்னொரு மருமக வீட்டுக்கு வர்றா. இப்போ இந்த பழைய மருமக பழைய மாமியார்கிட்ட போய் சொல்கிறாங்க, இப்போயாவது நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகலாம்ல, இவ்வளோ நாள் இருந்துட்டீங்களா, இப்போயாவது வீட்டை விட்டு போகலான்னு. அந்த மாமியார் சொன்னாங்களாம், ஓம் பெட்டியும் கட்டிக்க, வா 2 பேருமா போவோம், 2 பேருமா போவோம். இப்போ உனக்கு ஒரு மருமக வந்துட்டால, எப்படி ஒன்னையும் வெளியே அனுப்பிடுவாள்ல, வா 2 பேருமா போவோம் நாங்களாம். பிறர்க்கின்னா முற்பகல் சின்னியின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்கிறார் வள்ளுவர். எல்லோருக்கும் நல்லதை செய்யுங்கள், நமக்கும் நல்லதை வரும். ஆன்மீகம் இல்லாத அறிவு ஆபத்தானது, அது அணு ஆயுதத்தை உருவாக்கும். அறிவு இல்லாத ஆன்மீகம் மூட நம்பிக்கைகளை உருவாக்கும். நரிமுகத்தில் முழிச்சா நல்லது, கழுதையை பார்த்தா நல்லது, 108 தேங்காயை உடைச்சா நல்லதுன்னு மூட நம்பிக்கைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். ஜிஎஃப் ஸ்கின்னர்ன்றவர் புறாக்களை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாரு. தானியங்கள் வழங்கும் போது புறாக்கள் தலையாட்டி கொண்டே இருக்கு. என்ன புறாக்கள் நம்பிச்சான், தலையாட்டினால் நமக்கு தானியம் கிடைக்கும்னு புறாக்கள் முதற்கொண்டு அதற்கு மூட நம்பிக்கை இருக்குன்னு ஜிஎஃப் ஸ்கின்னர் சொல்றாரு. சார், மகாத்மா காந்தி கோவப்பட்ட இடம் இருக்குங்க. உங்களுடைய பாதங்களை கழுவி அந்த தண்ணீரை என் மகன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான், அவனுக்கு கொடுத்தால் அவன் குணமடைவான்னு பார்க்க வந்த ஒருத்தர் சொல்றாரு. மகாத்மா காந்தி அவரை கண்டித்து அனுப்புகிறார். ஒருத்தன் போய் ஜோசியர்கிட்ட கேட்டிருக்கான், எனக்கு குழந்தையே இல்லை, என்ன பண்றதுன்னு கேட்டான். ஜோசியர் சொன்னாரு, ராமேஸ்வரத்துல போய் அந்த புனித தண்ணியில நீராடிட்டேன்னா கண்டிப்பான முறையில் எல்லா தோஷமும் நீங்கும், உனக்கு குழந்தை பிறக்குனார். அவன் சொன்னா, எங்க ஊரே ராமேஸ்வரம் தான், 20 வருஷமா நான் அந்த நீர்ல தான் நீராடிட்டு இருக்கேன், ஒரு தோஷமும் போலப்பா அப்படின்னா. சார், அறிவியலோடு ஆன்மீகம் இணையும் போது மட்டும்தான் அது மூட நம்பிக்கையிலிருந்து தன்னம்பிக்கையாக மாறுகிறது. 108 தேங்காய் உடைப்பதை விட 16 தென்னங்கன்றுகளை நடுகிறேன் என்று வேண்டுவது மிகச் சாலச்சிறந்த விஷயமாகும். ஆன்மீகத்தை அறிவியலோடு அணுகுவோம்.